ரோமியோ ஜூலியட் திரைப்படம். இந்த திரைப்படத்துல டண்டனக்கா அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் தன்னை அவமானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு கோர்ட்ல நிலுவையில இருக்கு. இந்த நேரத்துல ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துடைய தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிருக்கு. என்ன சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்னா யூ சான்றிதழ். இது எல்லாராலையும் பார்க்கக்கூடிய யூ சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல படக்குழுவினர் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கோர்ட் கேஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு டி ராஜேந்தர் மனசு வைக்கணும். அதனால அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுல படக்குழுவினர் பயங்கரமா முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் படத்துடைய நாயகனான ஜெயம் ரவி சிம்பு மூலமா தன்னோட அப்பாவான டி ராஜேந்திர கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஜெயம் ரவியோடைய அப்பா எடிட்டர் மோகன், அவரு கலைப்புலி தானு மூலமா டி ராஜேந்திர கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி சுத்தி சுத்தி நிறைய பேரு டி ராஜேந்திர கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் ரோமியோ ஜூலியட் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போதைக்கு இந்த திரைப்படம் இருக்கு. காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி, ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன். பொண்ணும் போயிடுச்சு.